Produced by Mr. Jagadish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்தது காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்தை நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், தயாரிப்பாளர் ஜெகதீஷ் அவர்கள், கார்த்திக் பெருமாள் இயக்குனர் அவர்கள், విక్రాంత్, సుదీప్, ఐశ్వర్య రాజేష్, సిపిర గారు, మీ అందరికీ నమస్కారం అండి. సార్ உங்களை பார்த்து சிபிர காருன்னு சொன்னாலும் தெலுங்கு போயிட்டேன், சாரி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான். முதல்ல வந்து ஒரு படம் இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing, because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன்னா என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீபிரியாக்காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நான் அப்படி தான் தெரியுறேன் நான் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்கள் எப்படி இருக்கு. அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட். எனக்கு எடுத்துகிட்டு வச்சுங்க டைட்டிலு. அதில் அந்த டைட்டிலே வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்ருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் வில் டெஃபினெட்லி டூ அ குட் ஜாப். அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல், ஷி ரேர்லி அப்ரிஷியேட்ஸ் பீப்புள் லைக் ஸ்ரீபிரியா காரு. 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா ஷி ஹஸ் சீன் யூ ஃப்ரம் ஸ்மால். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி அ ஸ்டார், அ கிரேட் ஸ்டார். அதுக்கு மேலே நான் அரசு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் பிக் ஸ்டார்ஸ். You should be liked by the people and you should entertain them, keep on entertaining them. And this is the only media which makes them laugh. ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள்னு சொல்லும்போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகிற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடி நல்ல வேளை பேய் கிழவி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், தாய் கிழவி போயிட்டதுனால. எல்லாருக்கும் வணக்கம். ராதிகா சொன்னாங்க விக்ராந்த் வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்னு. எனக்கு விக்ராந்த் அம்மாவை சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒரு சின்ன நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த வயசில் வேணால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ற வருடம் ஒரு சிசிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீகில் வந்து நாங்கள் வந்து சென்னை டீமை வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு வந்து என்னுடைய சன்ஸ் மாதிரி. அவங்க எல்லாரும் நான் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு ஆர்மியாக அவங்க என் கூட நிற்பாங்க. அவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஆல் மை சன்ஸ் ஐ ஹியர். அதில் விக்ராந்த்
நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அவங்க அம்மா, அவங்களோட அப்பா 3 ஜெனரேஷனாக எனக்கு வந்து அவங்க வேணுங்கப்பட்டவங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப அமைதியான ஒரு திறமையான ஒரு பையன். அவர் வந்து என்னை இந்த விழாவுக்கு கூப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஃபங்க்ஷன் மேம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஹயத் ஹோட்டல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட்டு கிளம்புனா தான் இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு வர முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா. நிச்சயமாக வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் எந்த ஜங்ஷனில் வேணால் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி இங்கே ஐஸ்வர்யா வந்து அவங்கள எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பேய் டான்ஸர். அவங்க பிரமாதமாக எனக்கு என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே வராது. அப்படி அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயை அசைச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லோரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது, அது எப்போவும் அங்கே இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்க கெட்டியாக. ட்ராவல் டில் தி எண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக இயக்குனர் பிரபாகரன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அண்டர் 18 விழாவை வாழ்த்த வந்திருக்கும் திரு சரத்குமார் சார் அவர்களுக்கும், மேடம் ராதிகா சரத்குமார் சார் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நட்டி நடராஜ் சார் அவர்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு விழாவை வந்து வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிகள் வந்து பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரி வாழ்த்த வந்த சரத்குமார் சாருக்கும் மேடத்துக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்த்திக் டைட்டை பற்றி சொல்கிறதுன்னா, நான் இந்த ஒரு மேடை பத்தாது. கிட்டத்தட்ட அவர் கூட நான் வந்து ஒரு பொல்லாத ஆடுகளம் கிட்டத்தட்ட 2-3 படங்களை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு திறமையான ஒரு இயக்குனர். எப்படின்னா ஒரு வெற்றிமாறன் சார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து ஒருத்தர் வெளியே வராருன்னா அப்படி எப்படி ஒரு மோல்டாகி வரணும்னு சொல்லி அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே சொல்கிறவங்களுக்கு அது அசிஸ்டண்ட்டாக தான் சரி தான், கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக தான், டெக்னீஷியனாக தான் சரி, ஒர்க் பண்ணும்போது வந்து அவ்வளோ சுமை இருக்கும். ஆனால் அந்த படத்தோட அவுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெகக்னைஸ் கிடைக்கும். அப்படி பண்ணதுனால தான் பல படங்கள் வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி பல படங்கள் வந்து கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்துருக்கிறேன் நம்ம கம்பெனி படத்தில் இருந்து உங்களுக்கு. அவர் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி ஒரு குருநாதர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரோ, ஸோ அந்த மாதிரி கார்த்திக் இந்த படத்தை வெற்றியை கொடுப்பார். விக்ராந்த் வந்து பெரிய ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு படத்துக்கும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன் உடம்பை எப்படி வருத்திக்கிட்டு எப்படி அதுக்காக மோல்ட் ஆகுற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அதை சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து விக்ராந்த் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடம் வந்து அவங்க நிறைய காக்கா மட்டும் நிறைய படம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவார்டு வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க நினைக்கிறேன். ஹோல் டீமுக்கும் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.
தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்ல படமாக கொண்டு வந்து சேரும் நம்பிக்கை இருக்குது. நன்றி. நிறைய பேச வேண்டியது இருக்குது, பட் அதுக்கான நேரம் இப்போ இல்லை. இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் பேச வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. அந்த மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் Under 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல, வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி உண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி உங்களையும் வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். அண்ட் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த இடத்துல இப்போ இந்த படம் ஹேப்பனிங் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு மனிதர் இருக்கார். அவர் சில வேலை காரணமாக வர முடியல. சாய் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் தான் ஜெகதீஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், விக்ராந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அதே போல் தான் நான் இந்த இடத்துல இப்போது இங்கே பேசுகிறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர், என்னோடய குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்ன கதையை உள்வாங்கி அட்லீஸ்ட் அந்த கதையில் வந்து ஹீரோ இருக்காங்களா, பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காமல் கதை நல்லா இருக்குது அதுக்காக நான் பண்ணுறேன், வேறு எதுவுமே யோசிக்கல, கதை நல்லா இருக்குது கதையை நம்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் விக்ராந்த் சார், அவர் என்னுடைய கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு படம் ஆரம்பித்தா, ஒரு வேலைன்னு ஆரம்பித்தா அது சிலது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசென்னை வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வடசென்னை வேலை பார்த்தீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கதையை கேட்டாங்க. கதையை கேட்டு
கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கார்த்திக், இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் சுதீப் சார், நான் விக்ராந்த் சார்கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. சுதீப் சார் வந்து ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ஸ்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. அதை வந்து யாராவது பெரிய ஆள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் விக்ராந்த் சார்கிட்ட. ஸோ விக்ராந்த் சார் உடனே வந்து சுதீப் சார் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுதீப் சார்கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டார், கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்லணுன்னா நிஜமாகவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் வந்து இவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினது. ஒரு 2வது 3வது 4வது 5வது இடம் தான் கதையெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒத்துக்கிட்டது வந்து விக்ராந்த் சார்ன்ற ஒரு நல்ல மனிதருக்காக தான். ஸோ விக்ராந்த் சார் ஒரு தூய ஆன்மா, ரொம்ப நல்ல ஆன்மா, அந்த ஆன்மாக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஸோ விக்ராந்த் சாருக்கும் என்னுடைய நன்றி. வேல்ராஜ் சார், ஸோ அவர் கூட நான் நிறைய படங்கள், நிறைய நாள், நிறைய வருஷம் பொல்லாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்டு அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம், அவரும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்காக இல்லை, இந்த கதைக்காக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் ராஜா, அதாவது அவர் இப்போ பண்ணிகிட்ருக்கிற படத்துக்கு போகிற எல்லா பெரிய ஆட்களும் எனக்கு காதில் வர்றதெல்லாம் அந்த செட்டு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது, அவரோட நிஜ மாதிரியே இருக்குது, இது செட்டு மாதிரியே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை தான் பேசுவார், ஆனால் அவர் வேலை தான் எல்லாமே சொல்லும். ஸோ அதனால் ராஜாவுக்கும் என்னுடைய நன்றி. மற்றபடி இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள், நான் ஒரு புது டைரக்டர், புது பையன், இன்னும் டைரக்டர் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறேன், என் வேலையை செய்ய போகிறேன். ஸோ பத்திரிகை, மீடியா, ஊடகங்கள், தொலைக்காட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் சாருக்கு எதுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க விஜயான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க தன் பையன் டைரக்டர் ஆயிடுவானான்னு. அது ஏதோ சில காரணங்களால் உங்கள் மூலமாக தான் நடக்கணும்னு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்கு தொடர்ந்து வேலைகளை செய்கிறோம். ஸோ ஐஸ்வர்யா மேடம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, விக்ராந்த் சார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, நானும் என்னுடைய முழு உழைப்பை போடுவதற்கு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன். நன்றி. Thank you so much, sir.